ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. கபர்தேவின் ஷீரடி டைரி. நிகழ்வு 5. நாள் 9/12/1910. இதுவே நமது வீடு. நானும் எனது மகனும் இன்று கிளம்பி செல்ல திட்டமிட்டோம். காலை வழிபாட்டுக்கு பின் நாங்கள் வழக்கம்போல் சாய் மகராஜை தரிசிக்க செல்லும் போது, நீங்கள் கிளம்பி செல்ல தீர்மானித்துள்ளீர்களா என என் மகனிடம் கேட்டுவிட்டு நீங்கள் செல்லலாம் என்றும் கூறினார். தேவையான அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது என்று நாங்கள் நினைத்தோம். கிளம்பவும் தயாரானோம். எனது மகனும் ஜாமான்களை பேக்கிங் செய்து வைத்தான். ஒரு வில்வண்டி நாங்கள் செல்வதற்கும் மற்றொரு வண்டி எங்கள் ஜாமான்களை எடுத்து செல்லவும் நியமித்தோம். மாலையில் உண்மையிலேயே கிளம்ப போகும் தருணத்தில் சாய்பாபாவை சகஜமாக தரிசனம் செய்ய சென்றோம். என்னை கண்டதும் சாய் மகராஜ், உண்மையிலேயே நீ போக விரும்புகிறாயா? நான் பதிலளித்தேன், நான் போக விரும்புகிறேன். ஆனால் தாங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் போக மாட்டேன். அப்படியானால் நீ நாளையோ நாளை மறுநாளோ செல்லலாம். இது நமது வீடு. வாதாவும் நமது வீடுதான். நான் இங்கிருக்கும் போது ஏன் ஒருவர் எதற்கும் பயப்பட வேண்டும் என்று கூறினார். நான் தொடர்ந்து தங்குவதற்கு சம்மதித்தேன். கிளம்புவதற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் ரத்து செய்து விட்டேன். நாங்கள் கீழே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். சாய் மகராஜ் மிகவும் சந்தோஷமான உளப்பாங்கில் இருந்தார். பல இனிமையான விஷயங்களை சொன்னார். அவைகள் எனக்கு புரியவில்லை என்று அச்சமாக உள்ளது. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.